வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கீழே தெரியுற ஐ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டிஃபன் ரெசிபி தாங்க செய்யப்படுறோம். ஒரு சூப்பரான சந்தகை, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் இன்னைக்கு ரெண்டு விதமான சந்தகை தான். சந்தகையில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு நான் பருப்பு சந்தகையும் ஸ்வீட்டும் சந்தகை அது ரெண்டு தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் நம்ம காலையில் டயத்துலையும் சாப்பிட்லாங்க, சாயந்தர டயத்துலையும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராக கூட எடுத்துக்கலாங்க. எந்த நேரத்துக்கு வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்காங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி தாங்க 2 ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. நான் கடை அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நம்ம கிரைண்டரில் கூட போட்டு அரைக்கலாங்க. நான் 2 ஆளாக்கு கம்மியாக போட்டிருக்கிறதால மிக்சிலே போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம இதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கிறேங்க. நம்மளுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இதை பாருங்கள், நம்மளுக்கு மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சந்தகை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க. இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு தான் நம்ம அதை சந்தகை செய்ய போகிறோம். நான் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க 1/4 ஆளாக்கு. இதை நான் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பருப்பு சந்தகை செய்கிறதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு நான் நல்லா கலக்கி விட்டேன் தண்ணி ஊற்றி. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க, அது சூடாயிடுச்சு, அதில் வச்சிடலாம். இன்னொரு தட்டிலையும் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். நம்ம இட்லி எல்லாம் எவ்வளோ நேரம் வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும். 10-12 நிமிஷம் நம்ம வெந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்துச்சான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி நைஃப்பில் குத்தி பார்த்தா பாருங்கள், ஒட்டலை, மாவு இல்லை. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இடியாப்பம் பிழியறதுக்கு நான் இந்த மாதிரி கன்று தாங்க வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைமாக இதில் பண்ண போகிறேன். அதனால் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த இட்லியை போட்டு பிழியறதுக்காக இடியாப்பம் பிழியறது கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் போட்டு அந்த இட்லியை பிழிஞ்சிக்கலாங்க. பேக் சைட் மேலே அழுத்தினா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ கீழே அழுத்தினோம்னா பட்டனை அப்படியே உள்ளே ரிவர்ஸ் ஆகுங்க. சென்டரில் பட்டன் ஆஃப். நான் ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் போட்டுக்கலாங்க. 2 போட்டுக்கலாம். இல்லை இன்னொன்று கூட போடலாங்க. நான் சின்ன சின்னதாக தான் வச்சுருக்கேன். இப்போது இதை இங்கே லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை போட்டு அவ்வளோதாங்க, இது பண்ணியாச்சு. இது நான் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் சொந்தமாக தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் அந்த நம்ம பாட்டிங்க அம்மாங்கெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, எங்கள் அம்மா வீட்டில் கூட அந்த 3 கால் வச்சது தான் இருக்குங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு அதில் பிழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. வாங்க இது இப்போ பிழிஞ்சு பார்த்துக்கலாம்.
இது சின்னதுன்றதால அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் வந்தது. நம்ம இதை அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இருக்கிறதையும் அதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு வாட்டி போட்டோன்னா இவ்வளோ தாங்க வருது. ஏன்னா நமக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரியே எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சந்தகை ரெடி ஆகிடுச்சு. பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இனிப்பும் பருப்பு போட்டதும் தாளிச்சிக்கலாம். இதில் வந்து 2 விதமாக பண்ண போகிறேன். ஒன்று வந்து இனிப்பு, ஒன்று வந்து காரம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஆளாக்கு போட்டேங்க. 2 ஆளாக்குக்கு எனக்கு இது கிடச்சிது. இவ்வளோ இருக்குது. நல்லா சூடும் ஆறிடுச்சுங்க. சூப்பராக பொழு பொழுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சந்தகை வந்து அப்படியே கூட நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப தேங்காய் துருவி போட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சந்தகையில் ரொம்ப நிறைய விதவிதமாக பண்ணலாங்க. நாம் வந்து இன்றைக்கி இனிப்பு ஒன்று, காரம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பருப்பு போட்டு பண்ண போகிறேங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பானையில் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சது நான் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா நான் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதிலே கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சேன். இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு அதில் இருக்குது, சந்தகையில் போட்டுருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம உப்பு இது போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. லைட்டாக ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதை நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா கொதி வரட்டுங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ இதில் வந்து சந்தகை போட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பருப்பு இது போட்டுக்கலாங்க. நான் வந்து 1/4 ஆளாக்கு போட்டிருக்கேன். இன்னும் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை காரமாக வேணுனாலும் இன்னும் பச்சை மிளகாலாம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து இட்லி ஊற்றி வைக்கும் போதே அந்த மாவில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனாங்க. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு தான் நம்ம மாவு கலந்து இட்லி மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் திக்காகட்டுங்க. கொஞ்சம் திக்கானது நம்ம அதை போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கிட்டு தான் நல்லா கலந்து விடணும். இது நல்லா கலந்துட்டு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான பருப்பு சந்தகை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 6 ஆளாக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கரையட்டுங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். ஒரு 10 போல் முந்திரி எடுத்துருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அந்த வெல்லம் கொதிக்கிறதுங்களையும் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து தேங்காய் பத்தை வந்து ஒரு 2 பத்தை இருக்கிற மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். உடச்சக்கல்ல வந்து ஒரு கைப்படி இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த எவ்வளோ வெல்லம் இது கிரேவி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம எல்லாமே போட்டுக்கணும். நான் கொஞ்சமாக பண்ணுறதால இவ்வளோ தான் போட்டுக்கிறேன். இதை போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சட்னி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம்.
பாருங்கள் நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் வடிகட்டிட்டு நான் அந்த பாத்திரத்தையே வச்சுருக்கேங்க. அதில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்குன்றதால இப்போ அதிலேயே ஊற்றிக்கிறேன். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து இதில் கலந்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, ஒரு அரை டம்ளர் இருக்கிற மாதிரி. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இது நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்க நல்லா இப்போ இது கொதி வருது. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை தட்டில் போட்டுட்டு ஓரமாக போட்டு கூட தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா இதை கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து விட்டு சாப்பிட்லாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சந்தகை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த இனிப்பு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிடுவோம். சூப்பரான இனிப்பு சந்தகை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த ஸ்வீட்டில் வந்துட்டு ஏலக்காவும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, வேணும்னா வாசனையாக இருக்கும் நல்லா. இது மாதிரி பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அது மேலே போட்டு நல்லா கலந்து விட்டு பசங்களுக்கு கொடுக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இனிப்பு இந்த மாதிரி கலந்து பசங்களுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. காரம்தும் பருப்பு போட்டது சந்தகை, காரம் சந்தகை, இது இனிப்பு சந்தகை, ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப 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 எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஆனால் இது பிழியறதுக்கு கஷ்டம் சொல்லிவிட்டு நான் ரொம்ப நாளாக செய்யாமலே இருந்தேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம காலையிலையும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நைட்டுக்கும் செஞ்சுக்கலாங்க, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு இதை வந்து சாரஸ்துலன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்துட்டு சந்தகைன்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.